ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயுஸ் கொங்குநாடு சமையல். நம்ம சஷ்டி விரதத்துக்காக டெய்லியும் பிரசாதம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் என்ன பிரசாதம்னு பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி சிம்பிளான பிரசாதம் தான். ஃப்ரூட்ஸை மிக்ஸு பண்ணி பிரசாதம் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முருகருக்கு பிரசாதம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு, ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். எல்லா டைமும் நம்ம செய்ய முடியாது. சம்டைம்ஸ் எது இருக்கோ அதை வச்சு பிரசாதம் செஞ்சு காமிக்கலான்னு நான் இதை எடுத்திருக்கேன். அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஆரஞ்சு கொஞ்சம் எடுத்திருக்கேன், வாழைப்பழம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், திராட்சை, முந்திரி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி பிரசாதம் வச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா நாளும் எல்லாமே செய்ய முடியுமான்னு தெரியாது. எல்லோரும் வெளியே போகிற வேலை இருக்கும். சில பேர் ஆஃபீஸ் போவீங்க, இல்லை வேறு ஏதாவது வேலையாக இருப்பீங்க, பிஸியாக இருப்பீங்க. அவங்களுக்கும் செய்யணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நான் இந்த மாதிரி பிரசாதம் எடுத்து அனுப்பியிருக்கேன். பாருங்கள். கிரேப்ஸ் போட்டுட்டேன், ட்ரை கிரேப்ஸ் போட்டுட்டு இன்னைக்கு கேஷ்யூ போட்டுக்கலாம். ஆரஞ்சு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட் இருக்கோ அந்த ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒரே ஃப்ரூட் வச்சு கூட சாமி கும்பிடலாம், இல்லை அப்படின்னா 3 ஃப்ரூட் வச்சு கும்பிடலாம், இல்லை 5 இல்லை 7 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் எடுத்துக்கோங்க. ஓகே, இனி தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேன் எடுத்துக்கலாம். தேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேன் ஊற்றிருக்கேன். தேன் ஆட் பண்ணியாச்சு. இனி நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இந்த சுகர் தான் இருக்குது, ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாரிஸ் இதை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெல்லம் இருந்தால் கூட அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். எது இருக்கோ அது, எதுவும் இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஃப்ரூட்ஸ் வச்சு பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 3 வகையான பழங்களும் ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இனி சாமிக்கு வச்சு கும்பிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக செய்கிற பிரசாதம், அப்புறம் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.